அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவு பலருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான். ஆனால் நம்மள பலரோட பிரச்சனையை இது தீர்க்கக்கூடியதாக இருக்கு. பலரோட தேவையை இது கபூலாக்கக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு பலரோட தேவை என்ன? பணத்தேவை தான். கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு. இன்னும் பணத்தேவை அதிகமாக இருக்கு. நாங்கள் இதை செய்யணும், வீடு கட்டணும், பிள்ளைக்கு திருமணம் செய்யணும், இன்னும் நோய் பார்க்கணும், இது போல் நிறைய தேவைகள் இருக்குது. போதிய அளவு பணம் இல்லை அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய தேவையாக இருக்குது. இதற்காக தான் இன்றைக்கு நம்மள பலருமே நிறைய அமல்கள் செஞ்சிட்ருக்கோம். நிறைய பிரச்சனையும் நம்ம சந்திச்சுட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிறிய ஒரு அமலை மட்டும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. வாழ்க்கையில் அல்லாஹ் உங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னு வெறும் கையாக உங்களோட கையை விடவே மாட்டான். இந்த ஒரு அமல் உங்களை கோடீஸ்வரனாக்கும். அந்த அளவு ஒரு பலனுள்ள ஒரு வஜீஃபாவை தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். இது என்னுடைய ஒரு தோழியினுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு தான். ஒரு உண்மை சம்பவம் தான். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் இன்றைக்கு நிறைய பேர் இந்த ஒரு தேவையை தான் கேட்குறீங்க. எனக்கு பண தேவையாக இருக்குது, கடன் தீரணும், லட்சக்கணக்கில் கடன் இருக்குது, என்னுடைய கணவருடைய வருமானம் பத்துறதில்ல, பரக்கத் இல்லை, ஏதாவது வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வஜீஃபா. இந்த வஜீஃபாவை மட்டும் யார் ஓத தொடங்குறாங்களோ அல்லாஹ்தாலா அவங்களுக்கு பரக்கத்தை நிறுத்தாமல் கொடுப்பான். போதும் போதும்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலும் அல்லாஹ்தாலா கொட்டிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கு என்னுடைய தோழி அதைத்தான் சொல்கிறாங்க. போதும்னு சொன்னாலும் அல்லாஹ் நிறுத்தாமல் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க தெரியுங்களா? அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வீட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு வீட்டில் குடியிருக்கிறதுக்கே அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. இன்னும் போதிய அளவு பணம் இல்லை. அவங்க ஒரு தொழில் செஞ்சு அதில் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை பார்த்துட்டாங்க. அதற்கு பிறகு கடன் ஆயிடுச்சு. அவங்களுக்கு எல்லாத்துலேயும் அடி மேல் அடி. அவங்க இருக்க வீடு கூட இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்போ தான் ஒரு ஆலிம் இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு மாதம் போல் ஓதியிருக்காங்க. அவங்களுடைய தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றத்தை பார்த்துருக்காங்க. அதற்கு பிறகு இதை அவங்க குடும்பத்தில் எல்லாருமே ஓத தொடங்கிட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்தா அவங்களுக்கு லாபம் வர தொடங்குது. 1, 2 அப்படின்னு போச்சு. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு நிறைய ஒரு நிறுவனங்கள் இருக்கு. ஒரு வீட்டுக்கே கஷ்டப்பட்டவங்க இன்றைக்கு என் கண்ணு முன்னாடி பல வீடுகளுக்கு சொந்தக்காரங்களா மாறி இருக்காங்க. இன்னும் சொல்றாங்க, நான் போதும்னு சொன்னாலும் அல்லாஹ் நிறுத்தாம எனக்கு பரக்கத்தை கொட்டிக்கிட்டே இருக்கான். தேவைக்கு மீறின பரக்கத் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவு ஒரு பெண்ணோட வாழ்க்கையில இந்த திக்ரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது அந்த பெண்ணுக்கு தான் நினைக்காதீங்க நீங்க. இது நம்மளோட வாழ்க்கையிலும் அதிசயத்தை நிகழ்த்தும். ஆனால் அவங்க 5 நேர தொழுகையாளியாக இருந்து இந்த திக்கரை ஓதியிருக்காங்க. இன்றைக்கு நம்ம ஒரு வஜீஃபா சொல்கிறோம் அப்படின்னா அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் எனக்கு நடக்கலைன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் ஐவேளை தொழுகணும். முதல்ல நமக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியத்திலும் ஈமான் இருக்கணும். இது அல்லாஹ்னால தான் நடக்குது அப்படின்றத உறுதியாக நம்ம நம்பணும். அதை விட்டுட்டு இது என்னால் தான் வந்தது, இந்த நஷ்டம் என்னால் தான், இதை நான் இப்படி செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்சுருக்கலாம், எனக்கு லாபம் கிடச்சிருக்கும், இந்த பிரச்சனையில் நான் சிக்காமல் இருந்திருப்பேன் அப்படின்னு நம்மளே எல்லாத்தையும் நடத்துகிற மாதிரி நம்ம பேசுறது அப்படிங்கிறது ஈமான் இல்லை அப்படிங்கிறது தான். அதனால் நம்மளோட வாழ்க்கையை முதல்ல ஈமான் வழியில் வாழ்கிறோமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். வெறும் தொழுகை, வெறும் அமல் மட்டும் ஈமான் கிடையாது. நம்மளோட வாழ்க்கை முறையில் எந்த அளவு நம்பிக்கை வச்சுருக்கோம், ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹோட எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். என்னுடைய தோழி ரொம்ப ஈமானோட ஓதுனாங்க. அல்லாஹ்தாலா அதனால தான் அவங்களுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு பரக்கத்தை கொட்டிக்கிட்டே இருக்கான். இன்றைக்கு அவங்க ஊர்லேயே பெரும் பணக்காரராக வாழ்ந்துட்டுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் இந்த ஒரு சிறிய அமலை தொடங்குங்க. அது என்ன அமல் அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய ஒரு சிறந்த திருநாமம் யா ரஹீமு. அவ்வளோதான். இந்த திக்ரை 500 முறை நீங்கள் தொடர்ந்து ஓதுங்க. ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு ஓதி முடிச்சிருங்க. நீங்கள் பீரியட்ஸில் இருந்தால் கூட நீங்கள் ஓதலாம். இதை நீங்கள் ஓதி பாருங்கள். உங்களுடைய கணவனுடைய, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருமானத்தில் அல்லாஹ்தாலா பரக்கத்தை ஏற்படுத்துவான். இது அந்தளவு ஒரு பலனுள்ள ஒரு வஜீஃபா. ஆனால் இது எல்லாமே நம்ம கேட்டுட்டு சாதாரணமாக விட்டுருவோம். என்ன அல்லாஹ்வினுடைய இந்த பெயர் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி விட்டுறக்கூடாது. இந்த அமலை நீங்கள் செய்கிறீங்க, ஒரு தேவைக்காக ஓதுறீங்க. ஆனால்
உங்களோட வாழ்க்கையில பல அதிசயங்களை நிகழ்த்தும். ஏன்னா இந்த யா ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரானது நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கும். பல தேவைகள் நமக்கு கபூலாகும். இப்போ அதில் சிறந்த குறிப்பிட்ட தேவைகளை மட்டும் நான் சொல்கிறேன். இதை நம்பிக்கையோட ஓதனீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். முக்கியமாக கண்ணியம் உங்களுக்கு அதிகரிக்கும். எல்லாருமே உங்களை மதிப்பாங்க. இன்னும் எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கலாம். எதிரிகளோட தொந்தரவே இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான். இன்னும் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம், வேலை அல்லது நீங்கள் சம்பளத்துக்கே போயிட்டு இருந்தா கூட அதில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்துவான். இன்னும் கூடுதலாக ஒரு வருமானம் உங்களுக்கு வரும்படியான ஒரு விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு காட்டி தருவான். இன்னும் நீங்கள் ஒரு விவசாயியா இருந்தால் கூட அந்த பயிர்களை கூட அல்லாஹ் தஆலா சிறப்பாக செழிப்பாக வளர்த்துவானாம். இன்னும் உங்களுக்கு மறதி, குழப்பம், பயம், பலவீனம், சோம்பேறித்தனம் இது போல ஏதாவது விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு தடுக்கப்படுது. நீங்கள் எப்பவும் சுறுசுறுப்பாக, சந்தோஷமாக, நம்பிக்கையோட, உற்சாகமாக, ஈமானோட நீங்கள் இருக்கலாம். ஏன்னா இது அல்லாஹ்வினுடைய அன்பையும் ரஹ்மத்தையும் உங்களை நோக்கி இழுத்து வரச் செய்து, இன்னும் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கஷ்டங்கள், பிரச்சனைகள், எதிர்மறையான சிந்தனைகள், வாழ்க்கையே எனக்கு வாழ பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விரக்தி தனத்தை இது முற்றிலுமே தடுக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த பதிவை கேட்டதுலேருந்து நாளை ஃபஜ்ர் முதல்ல நீங்கள் இதை தொடங்க ஆரம்பிச்சிருங்க. இதை பீரியட்ஸில் கூட நீங்கள் தாராளமாக ஓதலாம். இதை ஓதுறதுக்கு ஏராளமான பலன் கிடைக்கும். ஏன்னா ஒரு தேவைக்காக தான் நம்ம ஓதுறோம். ஆனால் பல தேவைகள் இது நமக்கு கபூலாக்கி தருது. நம்ம கேட்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் இந்த ஒரு திக்ர் நமக்கு கபூலாக்கி தரும். நம்ம எப்படி வாழ விரும்புகிறோம்? நம்ம எல்லோருமே எல்லாரும் நம்மளை மதிக்கணும், எல்லாரோட அன்பும் நமக்கு கிடைக்கணும், நம்ம இந்த உலகத்தில் ஒரு செல்வந்தனாக வாழணும், நம்ம எதை நினச்சாலும் நடக்கணும், அதில் நமக்கு வெற்றியும் கிடைக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் இந்த உலகத்தில் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த தேவையை இந்த திக்ரு பூர்த்தியாக்கி தரும். எனவே நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் பணப்பிரச்சனைன்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. உங்களோட கடன் எப்படி லேசாகுதுன்னு பாருங்கள். ஆனால் தொடர்ந்து விடாமல் செய்யுங்க. ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். இன்னும் நீங்கள் யாருடைய அன்பையாவது விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த அன்பும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா அல்லாஹ்வினுடைய அன்பே உங்களுக்கு கிடைக்கும் பொழுது மற்ற மனிதர்களுடைய அன்பெல்லாம் எவ்வளவு நேரம் உங்களுக்கு கிடைப்பதற்கு. எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்வை நாம் விரும்பக்கூடிய விதத்தில் மாற்றி அமைக்கக்கூடிய இந்த சிறந்த அல்லாஹ்வினுடைய இஸ்முல் ஆலம் கொண்ட சிறந்த திருநாமத்தை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொண்டு இவ்வுலகிலும் மறு உலகிலும் செல்வாக்கோடு வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.